இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிஜேபியை என்ன எதுக்காண்டி நம்ம மொழிகிறாங்கன்னா, நம்ம எல்லா ஆளுகளும் பெரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் சொன்ன பின்னாடி வர பிஜேபியை பற்றி, நமக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் பிஜேபிங்க. எதிர்கட்சியாக வரப்போகிறது பிஜேபி தான். விலைக்கு வாங்கிடுவாங்க. அதிமுக அடுத்த ஒருத்தர் 2 பேர் இந்த இந்த பகுதியில் ஜெயிக்க முடியாது. இங்கே அவ்வளோ அவுட்டு. நான் சொல்லி தளபதி 53 பேர் 58 பேரில் நம்முடைய தென் மாவட்டத்தில் 53 பேர் கட்டாயம் ஜெயிப்பாங்க. 5 தான் மாற்றம் கிடையாது. நம்முடைய ஆட்சி தான் 2026, 2031. அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் பூமிநாதனுக்கு தெரியும். யாரோ இதை காட்டிலும் பெரிய பெரிய கூட்டத்திலாம் பாருங்கள். விஜயகாந்தெல்லாம் கூட்டம் காட்டி காணாமல் போயிட்டார். இவர் என்ன புதுசாக வந்திருக்காரு. இவரெல்லாம் பற்றியெல்லாம் பரிசு. திராவிட மக்களுடைய உணர்வு என்ன இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கணும் என்றது மக்கள் விரும்புகிறார்கள். நம்முடைய பணம் நமக்கே செலவழிக்கப்படுகிறது, வேற எங்கேயும் போகாது. இப்போ நாங்களாம் இருக்கேன், எங்கள் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். யாராவது அமைச்சராக இருக்கமே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுங்கள். ஒரு கிடையாது. 5 வருஷமாக இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் மேலே குற்றச்சாட்டு சும்மா ஏதாவது சொல்லுவாங்க. இந்த பிஜேபி ஒரு இடத்துக்கு பட்டா கட்டு போய் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க வேலையாக தான். பிஜேபியில் இருக்கவங்க யாரும் தெரியுமில்ல, கிரிமினல்ஸு. கட்சியில் ஏமாத்துறவன், பணத்தை வாங்குறேன் நாங்களாச்சு அமலாக்கத்துறை பேர், நாங்களாச்சு நாங்கள் வருமான வரித்துறையில் பேசணும் அப்படி சொல்லி காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. திருப்பி அவங்க பேச்சே நம்பக்கூடாது. பிஜேபியில் இருக்க பூரா கிரிமினல்ஸாக போயிட்டான். நம்ம நம்பக்கூடாது. நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய தலைவர் நம்முடைய மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் வேலை செய்யணும். அதெல்லாம் நம்முடைய கூட்டணியெலாம் இருக்குது. இப்போ நம்ம கூட்டணி தலைவர்கள் சாதாரணமான தலைவர்கள் இல்லை. வைகோல எத்தனையோ வருஷமாக பாடுபட்டவர். அதே மாதிரி நம்முடைய திருமாவளவன், எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் எல்லாம் தொகுதி ஜெயிக்கிறது கூடுறது அது வேறு, அது இஷ்டத்துக்கு. நம்ம கேட்குறது நம்முடைய கடமை, கொடுக்குறது தலைமையோட இஷ்டம். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அப்படியே நம்ம கேட்டுட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். ஆகவே என்னை பொறுத்த மட்டில், நம்முடைய தளபதியை பொறுத்த மட்டில் கூட்டணியை யாரையும் அவமதிக்கிறது கிடையாது. இருக்கிற நிலைமையை சொல்லணும். ஏன்னா உதயசூரியன் ஓட்டு போடுற மக்கள்லாம் இன்றைக்கி 5000 ரூபா கொடுத்ததை பற்றி பேசியிருக்காங்க. 5000 ரூபா கொடுத்ததை பற்றி சொன்னாங்க. எதுக்காண்டி கேஸுக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன குறைஞ்சா போச்சு, 5 வருஷம் எம்பியால், அவ்வளோதான். வேறு எந்த பண்ண முடியும், வேற ஒன்று முடியாது, அவ்வளோதான். எலெக்ஷனை பற்றி கவலைப்படுறோம். அரசியல்வாதியாக இருக்கவே முடியாது 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 முடியாது. ஆகவே தேர்தல் என்பது வரும் போகும். ஆகவே இந்த பிஜேபிக்காரன் காங்கிரஸை ஏதாவது குடைச்சல் கொடுக்க மாட்டாரா, மாவட்ட செயலாளர் அது மாதிரி இவர் கண்ணப்ப கொடுக்க. நாங்கள் என்னென்னா நிலைமையே சொன்னோம், நீங்கள் இப்படிலாம் இருக்காதியப்பா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சா தான் நல்லதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். தவிர வேறு ஒன்றும் கூட்டணி வேணாமல் எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு கிடையாது. அவர் தலைவர், அவர் யார் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு கிடையாது. 93 இடம் தானே வச்சுருந்தார் கலைஞர். அப்போ கொடுத்தாரா? எல்லா கட்சியும் தானே இருந்துச்சு. அப்போ அப்புறம் 150 தொகுதி நீ வரும்போது எப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்கள் பாருங்கள். எழுதிக்கிறீங்க, இன்றைக்கி எழுதிக்கிறீங்க. 170 தொகுதியில் நிற்பான், 150லேருந்து 160 தொகுதியில் ஜெயிப்பான். உதயசூரியன் ஜெயிக்கும். உதயசூரியன்னா அது ஒரு மாதிரி, மற்றன்னா அது ஒரு மாதிரி சின்னம்னா